ஐயா வணக்கம். வணக்கம். வாங்க, வாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயா, இப்ப இந்த நெல்லையில ஆணவ கொலை நடந்திருக்கு இல்லைங்களா? அதை பத்தி தங்களுடைய கருத்து என்னய்யா? தமிழக மக்களுக்கு வணக்கம். கடந்த 30 ஆண்டு காலத்துல நம்ம தமிழ்நாட்டுல ஜாதியின் பெயரால, ஜாதியின் கொடுமையால பல வன்கொடுமைகள், பல கொலைகள் நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்குது. கடந்த 30 ஆண்டுல இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் சுமார் 7 வழக்குகளுக்கு மட்டுமே பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைச்சிருக்கு. மற்றவையெல்லாம் நாள்காட்டிகளை கிழித்து கொண்டிருக்கிறது. ஐயா, இப்போ நெல்லையில் நடந்தது பற்றி அதைத்தாயே சொல்ல வர்றேன். இப்போது காதல் விவகாரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த கவின் செல்வ கணேஷ் கொலை, அதாவது ஆணவ கொலை, தமிழ்நாடெங்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. இது போன்ற ஆணவ கொலைகளுக்கு காரணம் அக்கறையின்மையும் அலட்சிய போக்கும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் தான் காரணமாக இருக்கும் என்பதை நிச்சயமாக நாம் ஆணித்தரமாக நம்பலாம். ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும்னு கோரிக்கை பல காலமாகவே, பல ஆண்டுகளாகவே இருந்தாலும் அது போன்ற கோரிக்கைகளை கிடப்பில் போட்டுட்டு நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது முக்கியமாக இந்த கொலைகளுக்கு காரணமாகும். ஆட்சிக்கு வந்தால் ஆணவ கொலைகளை தடுப்போம், தடுத்துடுவோம் என்று கூறியவர்கள் எல்லாம் கூட தற்போது வெளிப்படையாக தங்களது கருத்துக்களை சொல்லாமல் மௌனமாக இருக்கிறாங்க. இப்போ இருமணம் சேர்ந்தால் திருமணம்னு நம்ம முன்னோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் ஏன் வேத நூல்களிலே கூட கூறியிருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அது போன்ற சிந்தனையே அதை விரும்புகிறவங்களை கொலைக்களமாக ஆக்கிடுது. தமிழ்நாட்டில் பிசிஆர் ஆக்ட், அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஒன்று இருக்கிறது, பல பேருக்கு தெரியாது. அது தெரிஞ்சாலும் அச்சட்டம் பலவீனமாகவே செயல்படுது. இது போன்ற எல்லோரும் அதை பற்றி அறிஞ்சு அப்படி தான் வச்சுருக்காங்க. இது போன்ற ஆணவ கொலைகளை ஆதரிப்போரை, ஊக்குவிப்போரை, அதை பற்றி மேடையில் முழங்குவோரை, அரசியல் கட்சிகளாக இருந்து கொண்டு அதனையே பயன்படுத்தி பிற அரசியல் கட்சிகளை மிரட்டுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போ தான் இது 100க்கு 3%, 4% இந்த மாதிரி ஆணவ போக்கு குறையும். இல்லைன்னா எல்லாம் வாயிலேயே பேசிகிட்டு இருக்க வேண்டியதுதான். அங்கே முடிஞ்சது, இங்கே முடிஞ்சு, இப்போ எல்லாம் நாட்டில் அந்த மாதிரி கொடுமைகள் இல்லைன்னு சொல்லி நாம் பெருமைக்கு மேளம் தட்டலாம். அது ஒத்து வராது. ஐயா, அப்படி சொல்கிறீங்க, அப்போ நம்ம என்ன தான் செய்யணும்? அது நீங்கள் எப்படி நடந்தால் நல்லதுன்னு எதிர்பார்க்குறீங்க? அதாவது உயர் நீதிமன்றத்தோட கண்காணிப்பில் உயர் காவல்துறை விசாரணை, அதாவது சிபிஐ போன்ற அமைப்புகள் வாயிலாக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். அந்த விசாரணையும் விரைவில் முடிக்க வேணும், விரைஞ்சு முடிக்கணும். ஏதோ தள்ளி போட்டுட்டு வழக்கு போட்டவனும் செத்து போயிடுவான், வழக்கானவனும் செத்து போயிடுவாங்கிற நிலை இல்லாமல் விரைந்து முடிக்க வேண்டும். சக்தி வாகினி வழக்கில் உச்ச நீதிமன்றம் கூறிய 20 வழிகாட்டுதலை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போ தான் இது போன்ற கொடுமைகளை நாம் தடுக்க முடியும். ஐயா, இந்த வழக்கை பற்றி நம்ம ஒன்று சொல்ல இருக்குன்னா, பலர் கருத்து கூறாமல் மௌனமாக இருந்தாலும் நம் தமிழக டிஎஸ்பியை பாராட்ட வேண்டும். அவர் உடனடியாக சிபிசிஐடிக்கு இந்த விசாரணையை மாற்றி உத்தரவிட்டதை வரவேற்கிறேன்.
இது போன்ற கொலை மற்றும் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் உரிய தண்டனையை குற்றவாளிகளுக்கு நிச்சயம் பெற்றுத்தர வேண்டும். அரசு இந்த ஏழை மக்களை காப்பாற்றும் வகையிலே அவர்களுக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். இதுவே என்னுடைய வேண்டுகோளப்பா. நன்றி ஐயா, வணக்கம். நன்றி.